ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார், இந்த தச்சு வேலையா கார்பெண்டர்னு சொல்லுவாங்க, கார்பெண்டர் ஒர்க் சொல்கிறாங்கல்ல, அந்த கார்பெண்டர்ஸ் கூட்டு போவார் சென்னைக்கு. நான் அந்த 2 நாளுக்கு முன்களாக நான் கேள்விப்பட்டேன். அவர் கூட்டு போயிட்டு வருவார். ஒரு ஆளுக்கு 1150 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. இவர் என்ன செய்வார்னு தெரியுமா, 10 பேரை கூட்டு போவார். ஒவ்வொரு நபருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு மீதம் அந்த 180 ரூபாயை 10 பேருக்குள்ள அந்த 180 ரூபாய் 1500 ரூபாயாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்வார். அப்ப இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியவர் மற்றவருடைய உழைப்பை திருடக்கூடியவர்களுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவர் கோயிலில் எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை ட்ரெஸ்ஸுலாம் போட்டு பயங்கரமாக வருவார், வாசகம் வாசிப்பார், எல்லாம் செய்வார். ஒரு 10 ரூபாய்க்கு மெழுதிரி வாங்கி வச்சுட்டு 10 ரூபாய் காணிக்க போட்டேன்னு ஆண்டவர் ஏற்றுக்குருவாரா? உன்னுடைய தீய செயல்களை நீ எண்ணி பார்க்க வேண்டும். தீய செயல்களை நீ விடுபட்டு நீ பரிசுத்தமாக வாழும் பொழுதுதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்படியாக நாம் அப்படி செய்ய தவறிவிட்டு நாம் மீண்டுமாக பாவத்துக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. நம்முடைய செயல்பாடுகள் கூட ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்காது, ஆண்டவருக்கு அருவருப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனால தான் ஏசாயா புத்தகத்தில் சொல்றாரு, உங்களுடைய தீய செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்களுடைய பாவங்களே கடவுளுடைய செவியில் கேட்காதவாறு அவருடைய முகத்தை மறைத்துள்ளார் என்று நாம் ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இப்படியாக நாம் செய்யக்கூடிய பாவ செயல்கள் தான் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் பாவத்துக்கு அடிமையாக வைத்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும்.